இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யாரா இருக்கும்? வீட்டில் இருக்கிற யாரோ தான் எடுத்திருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்கன்னா யாரா இருக்கும்? யாரை சந்தேகப்படுறதுனே தெரியலையே. யார் மேலேயாவது டவுட் வந்தால் தானே கேட்க முடியும். ஒரு பக்கம் பேங்க்காரன் பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டு வேலையை ஆரம்பிக்கலையான்னு கேட்குறான். இன்னொரு பக்கம் கையில் இருந்த மொத்த பணமும் தொலைஞ்சு போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டலான்னு ஒரு முயற்சி எடுத்தேன், அதுக்கு வெட்டு வச்சுட்டானுங்களே. ஐயோ, கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் போச்சு. நான் என்ன பண்ண போறேன்? அப்பா, என்னடா இங்க உட்கார்ந்துருக்க? சும்மா தான்ப்பா உட்காந்துட்டு இருக்கேன். அம்மா பாட்டி எல்லாம் படுத்துட்டாங்களா? எல்லாரும் படுத்துட்டாங்கப்பா. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். பாத்தியா இல்ல சும்மா உளறியா? இல்லப்பா, இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். சரி, பாத்ரூம் எங்க இருக்கு? இதோ இங்கதான்ப்பா இருக்கு. அதோ அந்த வழியா போ. சரி, நீ போய் படுறா. காலையில நிறைய வேலை நான் போய் இருக்குல்ல. படுக்கிறேன். தூக்கம் வரல, அதான் சுத்திட்டு இருக்கேன். பணக்கணக்கே போட்டுக்கிட்டு இருந்தா தூக்கம் எப்படிடா வரும்? ஒருவேளை துளசி கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு அப்பா திருடி இருப்பாரோ? சச்சா, அப்பா திருட மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஐயோ, டே ரகு, என்னடா இப்படி ஆயிட்டியாடா? விட்டா உன் அம்மாவையும் சந்தேகப்படுவியோ? ஏன் அம்மா எடுத்திருக்க கூடாது? அம்மாவும் துளசி கல்யாணத்துக்காக எடுத்திருக்கலாம்ல. இல்ல இல்ல, அம்மா எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்களே. வேற யார் எடுத்திருப்பா? யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன்? ஐயோ, மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கே. டென்ஷன் ஆகுது. இவரு வேற திரும்பி வந்துருவாரு. போயிடுவோம். அதான் பூஜை முடிஞ்சிச்சு இல்ல? பூஜையில் இருக்கிற மஞ்சள் கயிறு எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடலாங்க. என்ன பண்ணி விவரம் தெரியாம பேசுற? எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சிட முடியுமா என்ன? ஏப்பா, இது வழக்கமா கொடுக்கறதுக்கு காமாட்சி அம்மா தான் வருவாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. காமாட்சி அம்மாவா? யார் அது? கோயிலுக்கு நீ எத்தனை வருஷமா வர? இந்த வருஷம் தாங்க முதல் தடவை. அதான், அத பத்தி உனக்கு தெரியல. யாருங்க அது? கடவுள் நேரடியா பூமிக்கு வராம அவருக்கு பிடிச்சவங்க மூலியமா ஊருக்கு நல்லது நடக்க வேண்டிய காரியத்தெல்லாம் செய்வாரு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அத அவங்க மூலியமா தான் தீர்த்து வைப்பாரு. இப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் நம்மளோட காமாட்சி அம்மா. கேட்டியா? ஆமா, உன்னால உன் குடும்பத்தை விட்டு எத்தனை நாள் பிரிஞ்சிருக்க முடியும்? ஒரு வாரம் இருக்கலாங்க ஐயா, அதுக்கு மேலாம் இருக்க முடியாது. சரி, சொத்து பத்தெல்லாம் வேணான்னு உன்னால விட்டு தர முடியுமா? அது எப்படியா விட்டு தர முடியும்? வேணும்னு தான் சொல்லுவேன். ஆனா அவங்க பெரிய குடும்பத்துல பிறந்து சொத்து வேணாம், பணம் வேணாம், பதவி வேணான்னு, அதிகாரம் வேணாம், உறவு வேணான்னு எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு ஒரு துறவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னை இந்த ஆன்மீகத்துக்காக முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அப்பேற்பட்டவங்க. அவங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வ வாக்கு. அவங்க ஒரு வாக்கு சொல்லி இது வரைக்கும் பலிக்காம இருந்ததே இல்லை. நாம எல்லாம் கூடியிருக்க இந்த கோயில் சன்னிதானத்துல அவங்க வர்றதும், அவங்க கையால மஞ்சள் கயிறு வாங்கி கட்டிக்கிறதும் அந்த கடவுளோட செயல். அது நமக்கு கிடைச்ச பெரிய கொடுப்பனை. தம்பி, என்ன விரக்தியில கடவுள் இருக்காரா இல்லையான்னு யோசிக்கிறியா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா.
நீ வாழ்க்கையில என்ன சேர்த்து வச்சாலும் கொளுத்துற சூடம் போல சீக்கிரமா அது கரைஞ்சு போயிட்டே தான் இருக்கும். புண்ணியத்தை சேர்த்தனா சாமி சிலை மாதிரி அது நிலைச்சு நிற்கும். உன் கையை விட்டு எது போனாலும் நீ புண்ணியத்தை சேர்த்தா அது உன்னை காப்பாத்தும். நீ புண்ணியத்தை சேரு. சரிம்மா. சரியா சொன்னீங்கம்மா. அம்மா, இவன் என்னோட இளைய பையன் கேசவன். இவனை பத்தி அனுபவம் இல்லாத துவக்கம் என்னைக்குமே ஆபத்து தான். என்ன இப்ப புரியுதா? உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நீ செய்யற ஒவ்வொரு செயலும் ஒன்னா இருக்கிற கூட்ட ரெண்டா கலைச்சிடும். கவனமா இரு. சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு தினம் தினம் யோசனை பண்ற உனக்கு சிரிப்போட சேர்ந்த கண்ணீர் வாழ்க்கையா கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல சிரிப்பு மட்டுமே உனக்கு நிரந்தரமாகும். ஆனா அதுக்கு நீ ஒரு பெரிய கடலை தாண்டி ஆகணும். போர்க்களத்தை சந்திக்கணும், சமர் செய்யணும். அதுக்கான வழிய காலம் உனக்கு உருவாக்கும். என்ன வயசாயிடுச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. உலகமே உன்னை திரும்பி பார்க்க போகுது. யாம் இருக்க பயமே, முருகன் இருக்க பயமே. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நீ செஞ்சது செய்யறது எல்லாமே சரியா தப்பான்னு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கா? அது எதையுமே நீ செய்யலப்பா. உன் மூலமா உன்னை படைச்சவன் செய்யறான். உங்க 2 பேரோட விதிய உன் வழியா நடத்தி வைக்கிறான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னை நம்பி வந்தவளை உன்னை நம்பாம இருந்தாலும் நீ கைவிட்டுறாத. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நீ அவ பக்கம்தான் நிக்கணும்.